பராசக்தி ஷூட்டிங்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா? சிவகார்த்திகேயன் அவருக்கு கையில அடிபட்டு இருக்கா, பொண்ணு பார்த்தாச்சு தேடி குறிச்சாச்சுன்னு விஷால் அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரா? ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? தனுஷ் படுத்தா வேணான்னு சொல்லிட்டேன்னு பிரபல யூடியூபர் சொன்ன விஷயத்தையும், குடிப்பழக்கத்தை நான் நிறுத்திட்டேன்னு அஜித் அவர் சொன்னதை பத்தியும் வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பராசக்தி இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. சொல்ல போனா சிவகார்த்திகேயன் அவர் தீவிரமா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய அடுத்த படத்துக்காக ரசிகர்களும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில படத்துல இந்த சண்டை காட்சிகளுக்கெல்லாம் டூப் போட வேண்டாம், நானே இறங்கி நடிக்கிறேன்னு சொல்லி சிவா அவரு படத்தோட சண்டை காட்சிகள்ல டூப் போடாம நடிச்சிருக்காரு. நடிக்கும் போது அவருக்கு மேல இருந்து கீழே விழுகும் போது கையில அடிபட்டு ரொம்ப காயம் ஏற்பட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னால சத்தியமா நடிக்க முடியாதுங்க, எனக்கு ரொம்ப வலி இருக்கு, ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சுதா கொங்கரா அவங்களும் அடுத்த காட்சிகளை எடுக்கலாம், அவர் கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறதுனால அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்களாம். இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காராம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் படப்பிடிப்புல கலந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்ப வெளியாகி இருக்குங்க. படத்துல ரொம்ப நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல, அதுவும் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நேரத்துல சிவா அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அங்க இருக்க படக்குழுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் எடுக்க போற காட்சிகள் எல்லாம் பார்த்து பொறுமையா எடுக்க இருக்கிறதாகவும் நியூஸ் வெளியாகி இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, விஷால் அவருக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு தேதி எல்லாம் குறிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான விஷயத்தை தான் அவர் சொல்லிட்டு இருக்காராம். அதாவது நடிகர் சங்க கட்டடம் தன்னோட கனவு, அதை கட்டி முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷால் அவர் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த சங்கத்தோட கட்டிடத்தை திறக்க இருக்காங்களாம். அடுத்த ஒரு 4 மாசத்துல விஷால் அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் தான். பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 கூட இந்த திருமணத்தை பத்தி அவர் சொல்லுவாரு. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, காதல் திருமணம் தான், 1 மாசமா அந்த பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்க, அவங்க யாருங்கிறத சீக்கிரமா சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. அதே போலதான் ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க சமீபத்துல பேசும்போது மதுரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, மதுரை மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க இப்படி எல்லாம் பேசி அவங்க கூட சேர்ந்து நிறைய புகைப்படங்களும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த புகைப்படங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த கோவிலுக்கு ஒட்டுமொத்த டீமும் போயிருக்காங்க, நடிகர் விஷால் அவரும் போயிருக்காரு. அப்பதான் இந்த புகைப்படங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. அடுத்து பிரபல யூடியூபர் கனி அவங்க சமீபத்துல ஒரு பேட்டியில பேசும்போது, தனுஷ் அவர் படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, செகண்ட் ஹீரோயினா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா அதை நான் நிராகரிச்சுட்டேன், அந்த படத்துல நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த படம் வேணான்னு நானா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்தப்ப ஏன் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விளக்கத்தை தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அஜித் அவர்கள் சமீபத்துல பேசும்போது ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 8 மாசத்துல 42 கிலோ எடை நான் குறைச்சேன், சரியான உணவு, நீச்சல், சைக்கிளிங் இது எல்லாமே இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம மது அருந்துவதை நிறுத்தி சைவ உணவுக்கு நான் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அஜித் அவர்கள் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் நான் நிறுத்திட்டு தான் மாறினேன் அப்படின்னு சொன்னது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சினிமா தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.